இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டிருக்கீங்களா? ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கீங்க? ஆண்டவருக்கு நன்றி. கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கீங்க, அப்படிதானே? எப்படியெல்லாம் கேட்கணும், எதையெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்காத நம்ம யோசிச்சிருக்கோமா? ஆண்டவரிடத்துல நம்ம எதையெல்லாம் கேட்கணும், எப்படியெல்லாம் கேட்கணும் அப்படிலாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆண்டவருக்கு எப்படி கேட்டால் பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோமா? இல்லை. சரி, இன்னைக்கு அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். சரி, ஆண்டவரிடத்தில் எப்படியெல்லாம் கேட்கணும்? ஆண்டவரிடத்துல ஃபர்ஸ்ட் எப்படி கேட்கணும்? ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகிறோம், முழங்கால் படியிடுறோம். போய் நம்மளுடைய முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? ஃபஸ்ட்டு போனோன்னே அப்படியே கொட்டி தீர்த்துருவோம், அப்படிதானே? குமிச்சு வச்சிருக்க எல்லா கவலைகளையும், குப்பையை போல குமிச்சு வச்சிருக்க எல்லா கவலைகளையும் ஒன்று சேர்த்து கொண்டு போய் எப்படி கொட்டுவோமோ அதே போல் என்ன பண்ணுறது? ஆண்டவரிடத்தில் போய் எப்படி கொட்டிடுறது. அப்படி நம்மளுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும், நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு. விசுவாசத்தோடு நமக்கு வேதத்தில் யாரெல்லாம் கேட்டிருக்கிறாங்க? பர்த்திமேயு குருடனை பற்றி உங்களுக்கு தெரியும். பர்த்திமேயு குருடன் எப்படி கேட்டார் ஆண்டவரிடத்துல? ஆண்டவரை பற்றி எடுப்போம் அந்த வசனத்தை. லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 43 வரை வாசிப்போம். அவர் எரிகோவை நெருங்கிய போது குருடன் ஒருவன் வழியோரத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். திரளான மக்கள் நடந்து செல்வதை கேட்டு அது என்னவென்று வினாவினான். நாசரேத்து இயேசு அவ்வழியே செல்வதாக அவனுக்கு அறிவித்தனர். அவன், இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என்று கத்தினான். முன்னே சென்றவர்கள் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினர். அவனோ, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என்று அதிகமாக கூவினான். இயேசு நின்று அவனை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டனர். அவன் நெருங்கி வந்ததும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவனை கேட்க, அவன், ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, பார்வை பெறுக, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்றார். அவன் உடனே பார்வை பெற்று கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டே அவரை பின்தொடர்ந்தான். மக்கள் அனைவரும் இதை கண்டு கடவுளை புகழ்ந்தேத்தினர். பிரைஸ் தி லார்ட். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பர்த்திமேயு அப்படின்ற ஒரு குருடன் ஒரு எரிகோவில் இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படிதான் ஒரு இடத்துல உட்காந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா? கண்ணு தெரியாமல் இருக்குது. ஆனால் மற்றவங்க எல்லாரும் திரளான மக்கள் கூட்டம். இப்போ நம்ம ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், இப்படி சுற்றி கஜ கஜன்னு சத்தம், எவ்வளோ சத்தம் இருக்கும். அந்த சத்தத்தும் போது நம்ம ஏதாவது வெளில யாராவது சண்டை போட்டாலே கூட நமக்கு வெளில என்னடா இவ்வளோ சவுண்டாக இருக்குது, என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியில் எட்டி பார்ப்போம் இல்லையா? அதே போல் அவரும் அந்த வெளியில் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அந்த சத்தங்கள் மட்டும்தான் கேட்குது. மக்கள் என்ன அது ஓடுறது ஒடியாடுறதுமான சத்தம் கேட்குது. அப்போ ஒருவரை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? கேட்குறாரா, இது என்ன சத்தம், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? இங்கே ஒருத்தவர் வந்திருக்காரு. அவரை பற்றி என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க இல்லையா? ஆண்டவரை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இவர் அற்புதங்களை செய்கிறாரு, நிறையா பேருக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, நிறையா பேர் சுகம் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்றதை என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே? அதை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாரு. நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணுறாரு? உடனே அதை விசுவாசிச்சு என்ன பண்ணுறாரு? அவர் என்ன பண்ணுறாரு? கூப்பிடுறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு? கூப்பிடுறாரு. அந்த இடத்துல கூப்பிடுறாரு. இயேசு உடனே அந்த அவர் சத்தம், அதுவும் எப்படி கூப்பிட்றாரு?
சும்மா மெதுவா இல்லை, ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணல, மெதுவா கூப்பிடல, தாவீதின் மகனே என் மீது இறங்கும்னு சொல்லி என்ன பண்றாரு. இவ்வளோ பேர் இருக்க, அவ்வளோ பெரிய கூட்டத்துல அவருடைய சத்தம் கேட்கிற அளவுக்கு எப்படி கத்துனாராம், அவ்வளோ சத்தமா. சங்கடப்படலையாம், யார் இருக்காங்க இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணல, சங்கடப்படலை. சங்கடப்படாம என்ன பண்ணாரு, சத்தமா உறக்க சத்தத்தோடு என்ன பண்ணாராம், கூவி ஆண்டவரை கூப்பிட்டாராம். இப்போ கூப்பிட்டும் பொழுது இப்போ ஆண்டவர் கேட்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உடனே அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ பேசாத அமைதியாருன்னு சொல்ல என்ன பண்றாங்க, அவரை அதட்டுறாங்க. உடனே வந்து அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் அவருக்கு என்னன்னு கேட்டுட்டு ஆண்டவர் அவர் என்ன சொல்றாரு, நான் குணம் பெற வேண்டும், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும், எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட சுகத்தை பெற்றது போல நானும் உங்கள்கிட்ட சுகத்தை பெற இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. அதை கேட்ட உடனே என்ன நடக்குதுங்க, ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து என்ன பண்றாரு, சுகத்தை கொடுக்கிறாரு. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஆண்டவரை விசுவசிக்கிறாரு, ஆண்டவரை பற்றி கேட்டார், ஆண்டவரிடத்துல போய் அந்த விசுவாசத்தை வந்து என்ன பண்ணுறாரு, போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அப்படி தானே நம்மளும் என்ன பண்ணணும், அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்துல போய் கேட்கக்கூடியவங்களா, விசுவாசத்தோடு, சாதாரணமாக இல்லை, நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, செஞ்சுருக்காரு. அப்படி தானே நம்ம போய் அதை எத்தனை மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கிறோமா, என்னைக்காவது நமக்கு செஞ்ச அற்புதங்கள், நமக்கு செஞ்ச நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கு, வேலையை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். எத்தனை காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்டிருக்கோம், அந்த காரியங்களை போய் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை போய் நம்ம யாருக்காவது சொல்லியிருக்கோமா, கிடையாது. நிறைய பேர் அதை நம்ம செய்கிறது கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், கடவுளுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்டது மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு சொல்கிறவங்களாகவும் இருக்கணும், விசுவாசிக்கிறவங்களாகவும் இருக்கணும். விசுவாசத்தோடு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்துல கேட்குறவங்களாக இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விசுவாசத்தோடு கேட்குறது. இப்போது ஒரு ஸ்டோரி, ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க, நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. பார்த்தா ஒரு திடீர்னு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பாக அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு எப்பயும் போல் சாதாரணமாக குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையை பெற்று எடுக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்க அந்த உயிருக்கு ஆபத்தாயிருச்சு. அப்போ அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. அப்போ வந்து இறந்து போயிடுது. அடுத்து வந்து அவங்களுடைய கர்ப்பப்பை என்ன ஆயிடுது அப்படின்னா வீக் ஆயிடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த குழந்தை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விட்டுடுறாங்க. அடுத்து 2வது குழந்தை உங்களுக்கு கன்சீவ் ஆகுது. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாரு 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா கர்ப்பப்பை ரொம்ப என்ன ஆயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, 2வது குழந்தையும் பாதி அவங்களுக்கு 5 மாதம் ஒரு 6 மாதம் இருக்குது. அந்த டயத்தில் அவங்களுக்கு கன்சீவ் ஆகி 5வது மாதத்தில் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போது ஒன்று திருப்பி அவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் ஒன்று நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, இல்லாட்டி இந்த குழந்தை உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் பொழுது இல்லை, அப்போ அந்த குழந்தைய நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த குழந்தைய மட்டும் எடுத்தால் பத்தாது, உங்களுடைய கர்ப்பப்பையையும் என்ன பண்ணணும், எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க கர்ப்பப்பையை என்ன எடுத்து தான் ஆகணும், இல்லாட்டினா அவங்க உயிரும் போயிடும்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கர்ப்பப்பையை எடுத்தாச்சு. ரொம்ப நாட்கள் என்ன பண்ணுறாங்க, கணவன் மனைவியாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள். ஏன்னா நமக்கு தெரியும் குழந்தை இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் என்னென்ன பேசுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அவங்களுக்குள்ள அவங்க கணவர் இடத்துல நிறைய பேர் என்ன உனக்கு குழந்தையே இல்லை, நீ வேறு கல்யாணம் முடிச்சுக்க, எதுக்கு இவ்வளோ வச்சுட்டு நின்று இருக்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசும் பொழுது அவருக்கும் மனது வந்து வெறுத்து போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நம்ம இன்னொரு 2 என்ன நடக்குதுன்னா சண்டை நடக்குது. அடுத்து 2 சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மனைவி வந்து அவங்க தாய் வீட்டுக்கு என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. இப்போ கணவர் வந்து என்ன பண்ணுறாரு, தனியாகவே இருக்கிறாரு. அப்போ தனியாக இருக்கும்போது இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ மனசு வெறுத்து போயிடுறாரு. ஒரு மனிதன் எவ்வளோ நாளுக்கு தான் தனிமையில் இருக்க முடியும்? அப்போது அவங்களுக்கு மனசு வெறுத்து போய் நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நடந்துட்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சர்ச் இருந்திருக்குது.
அந்த சர்ச்சில் வந்து அங்கே நடந்து ப்ரேயர் மீட்டிங் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு சத்தம் கேட்கவும், சரி என்ன நடக்குது அங்கே போய் பார்ப்போம், அங்கே போனாலாவது நமக்கு ஏதாவது நிம்மதி கிடைக்குமா, ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போய் உட்கார்றாரு. அப்போது அங்கே போய் உட்காரும் பொழுது அவர் ஆண்டவருடைய வார்த்தைகள்லாம் கேட்குறாரு. கேட்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒன்று அந்த வார்த்தைகள் மூலம் அவருக்கு தொடப்படுறாரு. அவருக்கு ஒரு விசுவாசம் கிடைக்குது. சரி நம்ம போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச நாள் இப்படியே ப்ரேயருக்கு வராரு. கொஞ்ச நாள் வீட்டுக்கு போகிறார். அப்படியே கொஞ்சம் சமாதானமாக அவருக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் அந்த இடத்துல கிடைக்கும் பொழுது, சரி நம்ம மட்டும் இருக்கணும், நம்ம மனைவியையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவியையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்களோட சந்தோஷமாக கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன இல்லை, கர்ப்பப்பையே இல்லை, குழந்தையே கிடையாது. ஆனால் அவர் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாராம், ஜெபம் பண்ணுவார் ஆண்டவரிடத்துல. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம். கர்ப்பப்பையே அவங்களிடத்துல இல்லை. ஆனால் அவங்க மாசமாக இருக்க டயத்தில் அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருந்திருக்குது. சரி நம்ம போய் செக் பண்ணுவோன்ட்டு போயிருக்கிறாங்க. போனால் அவங்களுடைய வயிற்றில் வந்து என்ன இருக்குதான், புதிய கர்ப்பப்பை உண்டாக்கப்பட்டு அதுக்குள்ளே ஒரு அழகான குழந்தை இருந்துச்சான். இத்தனைக்கும் அவங்க கடவுளை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தேடவே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு கவலைகள் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, தேடுறாங்க. கர்ப்பப்பையே இல்லை. கர்ப்பப்பை இல்லாமல் யாரும் குழந்தை பெற்றெடுக்க முடியுமா? முடியவே முடியாது, முடியாத காரியம். ஆனால் பாருங்கள், அவங்க விசுவாசத்தோட ஆண்டவரிடத்துல ஜெபித்த ஜெபம், என் ஜெபம் வீணா போகலை, நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகுதில்லைன்னு பாட்டு இருக்குது இல்லை, அதே போல் அந்த ஜெபத்தின் மூலமாக அவங்க செஞ்ச ஜெபம் வீணா போகாதபடியா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுத்து இன்றும் சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு உண்மை சாட்சி, உண்மையான சாட்சி இது வந்து. அதனால் நம்மளுடைய கடவுள் நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம கேட்கும் பொழுது என்ன பண்ணுற கடவுள், கொடுக்கிற கடவுள், இல்லாதவைகளை உண்டு பண்ணுகிறவர். இல்லாதவைகள் வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் நமக்கு எவ்வளோ அழகாக படைச்சு கொடுத்தாங்க ஆண்டவர். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாமல் ஆண்டவர் கண்ணு தெரியாத குருடன் எப்படி விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டாரோ அதே போல் நம்மளும் கேட்கும்போது நிச்சயமாக நம்மளை ஏசப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுக்குறவங்களா இருக்காங்க. நம்மளும் ஒவ்வொரு நாளும் எதை பற்றியும் கவலைப்படாமல், ஆண்டவரே நான் உங்களை நம்பியிருக்கேன், நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்மளோட ஜெபங்கள் ஒரு சில நாட்கள் வரை என்ன பண்ணும், பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் பொருட்டு என்ன பண்ணுவார், நிச்சயமாக கண்டிப்பாக கொடுக்குவார். அடுத்து 2வது வந்து விடாமுயற்சியோடு எப்படி கேட்கணுமா, விடாமுயற்சியோடு கேட்போம், விடாமுயற்சியோடு கேட்கணும். அதிலே பாருங்களேன், 18ஆம் அதிகாரம் லூக்கா 18:1-8 முடிய அந்த வசனங்களை வேகமாக வாசிப்போம். மனம் தளராமல் எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவன் ஒருவன் இருந்தான். அவன் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மனிதனையும் மதிப்பதில்லை. அந்நகரில் இருந்த கைம்பெண் ஒருத்தி என் எதிராளியை கண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று அவனிடம் கேட்டுக்கொண்டே வந்தாள். அவனுக்கோ வெகு காலம் வரை மனம் வரவில்லை. பின்னர் அவன், நான் கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை, மனிதனை மதிப்பதும் இல்லை என்றாலும் இக்கைப்பெண் என்னை தொந்தரவு செய்வதால் நான் அவளுக்கு நீதி வழங்குவேன், இல்லாவிட்டால் எப்போதும் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பாள் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். அதன் பின் ஆண்டவர் அந்த நீதியற்ற நடுவன் சொன்னதை பாருங்கள், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும்போது கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரோ? விரைவிலேயே அவர்களுக்கு நீதி வழங்குவார் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மனுமகன் வரும்போது மண்ணுலகில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கைம்பெண் இருக்காங்க. அவங்க போய் அந்த பொல்லாத நடுவனிடத்துல போய் என்ன பண்ணுறாங்க, சும்மா போய் எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரரோட என்ன பண்ணுது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வந்து நீதி வழங்குங்கன்னு சொல்லி அவரை போய் என்ன பண்ணுறாங்க, தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தொந்தரவு செய்யும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் போய் சொல்கிறாங்க, கேட்கல. அவர் 2 நாள் போய் சொல்கிறாங்க, கேட்கல. 3ஆவது நாள் போகிறாங்க, கேட்கல. இப்படி ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஆனால் அவர் கேட்கலன்றதுக்காக அவங்க என்ன பண்ணலை, விட்டுட்டு போகல. தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவரை போய் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க,
தொந்தரவு செஞ்சுட்டே இருக்காங்க. எனக்கு எப்படினாலும் நீதி கிடைக்கணும், எனக்கு நீதி வழங்குங்க, உங்களால் தான் அது முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எனக்கு நீதி வழங்குறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு இவரும், என்னடா இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் நம்மளை போட்டு உயிர் எடுக்குது அப்படின்னு தானே சொல்லுவோம். நம்மளாம் சொன்னோம்னா எப்போ பார்த்தாலும் உயிர் எடுக்குது, வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு. அதே போல் அவர் என்ன பண்ணுறாரு, நானும் கடவுளுக்கும் பயப்படுறது கிடையாது, மனுஷனையும் மதிக்கிறது கிடையாது, ஆனாலும் இவ வந்து என்ன பண்ணுறா, என்னைய மதித்து என்ன பண்ணுறா, என்னட்ட வந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாளே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவளுடைய அந்த மன்றாட்டை கேட்டு என்ன பண்ணுறாரு, அவள் செய்கிற தொந்தரவை பார்த்து அவளுக்கு உதவி செய்கிறார். அப்படி தானே? அதன் பின் அந்த நீதியற்ற நடுவன் சொன்னதை பாருங்கள், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரோ, அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரோ. என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நம்ம அள்ளும் பகலும் அவரிடத்தில் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணுவார், பதில் தருவார். ஆனால் நம்மளும் என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்துல போய் ஒவ்வொரு நாள் அனுதினமும் போய் அவரை போய் என்ன பண்ணணும், தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு கேட்டு அது கிடைக்கிற வரை என்ன பண்ணணும், ஆண்டவர் இடத்துல தொந்தரவு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நிச்சயமாக நமக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீதி வழங்குவார். விசுவாசத்தோடு ஆண்டவர் என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல நம்ம தொந்தரவு செய்கிறவங்களாக இருக்கணும். மூன்றாவது காரியம், தாழ்ந்த உள்ளத்தோடு கேட்கணும். தாழ்ந்த உள்ளத்தோடு கேட்க வேண்டும். அதிலே பாருங்களேன், லூக்கா 18:9-14. தம்மை நீதிமான்கள் என நம்பி பிறரை புறக்கணிக்கும் சிலரை நோக்கி அவர் இந்த உவமையை சொன்னார். இருவர் ஜெபம் செய்ய கோயிலுக்கு சென்றனர். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று கொண்டு, கடவுளே, கள்வர், அநீதர், விபச்சாரர் முதலான மற்ற மனிதரை போலவோ இந்த ஆயக்காரனை போலவோ நான் இராது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்துக்கு 2 முறை நோன்பு இருக்கின்றேன். என் வருவாயிலெல்லாம் 1/10 கொடுக்கின்றேன் என்று தனக்குள்ளே ஜெபித்தான். ஆயக்காரனோ தொலைவில் நின்று வானத்தை ஏறெடுத்து பார்க்கவும் துணியாமல், கடவுளே பாவி என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி மார்பில் அறைந்து கொண்டான். இறைவனுக்கு ஏற்புடையவனாகி வீடு திரும்பினவன் இவனே, அவன் அல்லன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்த பெறுவான். பாருங்க, இந்த இடத்துல பரிசேயனும் ஆயக்காரன் 2 பேர் இருக்காங்க. அவங்க போய் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுறாங்க, ஜெபம் செய்கிறாங்க. அவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குது, பரிசேயருடைய ஜெபம் எப்படி இருக்குது, வெளிவேடக்காரரை போல் நான் அதை செஞ்சேன் ஆண்டவரே, நான் உங்களுக்காக இதை செஞ்சேன், நான் மக்களுக்கு வந்து அன்னதானம் என்ன செய்வாங்க, ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு அன்னதானம் வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பப்ளிசிட்டி பண்ணி நோட்டீஸ் ஒட்டி நான் இவ்வளோ பேருக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரே ஒட்டி பெரிய அலப்பறை கொடுப்பாங்க. ஆனால் அதே போல் தான் இந்த பரிசேயன் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து செஞ்சது எல்லாத்தையும் போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, நான் இதை செஞ்சேன், அவங்களுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுத்தேன், உடை கொடுத்தேன், இதெல்லாம் செஞ்சேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பெருமையை ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, அதை சொல்கிறாரு. ஆனால் ஆயக்காரனோ பாருங்களேன், தொலைவில் நின்று வானத்தை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாதபடியாக தன்னை என்ன பண்ணுறாரு, தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னையே தாழ்த்தி ஆண்டவரிடத்துல தன்னுடைய செஞ்ச ஒவ்வொரு குற்றங்களையும் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுறாரு, தன் செஞ்ச குற்றங்களையெல்லாம் சொல்லி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் இந்த தவறெல்லாம் செஞ்சுருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுறாரு, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு தன்னையே தாழ்த்துகிறவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்த பெறுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தான் நம்ம தேவதாயும் பார்த்திங்கன்னா கபிரியேல் சமனஸ் வந்து சொல்லும் பொழுது எவ்வளோ தாழ்மையோடு பரிசுத்த அந்த பிதா கடவுளிடத்தில் அந்த பரலோகத்தில் இருக்கிற கடவுளையே தன்னுடைய கர்ப்பத்தில் என்ன பண்ண போகிறாங்க, தாங்கும் பொழுது எந்த ஒரு பெருமையும் இல்லை மாதாமாட்ட அவர் சொல்லும்போது அதை என்ன பண்ணாங்க, தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல தான் நம்மளும் நம்மளுடைய ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் பொறுமையோடும் அப்படிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்கிறவங்களா ஆண்டவரிடத்தில் நம்மளோட தேவைகளை
பொறுமையோடு கேட்கிறவங்களா, விசுவாசத்தோடு கேட்கிறவங்களா, தாழ்மையோடு கேட்கிறவங்களா, விடாமுயற்சியோடு கேட்கிறவங்களா இந்த நேரத்தில் இருக்கணும். கேட்போமா எல்லாரும் விடாமுயற்சியோட ஆண்டவரிடத்துல? பிரைஸ் தி லார்ட். இப்படி தான் ஒரு 2 சகோதரர்கள் இருந்தாங்களாம், பக்கத்து வீட்டுக்காரவங்களாம். ஒருத்தவர்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சகோதரன், 2 சகோதரர்கள் இருக்காங்க. அந்த சகோதரர்கிட்ட ஒரு சகோதரன் வந்து சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு ஒரு பங்கு, நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்றாரு. என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க, நீ 1 கேட்டீங்கன்னா அவனுக்கு நான் 2 தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்னுடைய வீட்டில் வந்து டிவி இல்லை, டிவி வேணும்னு கேட்பான். உடனே அவர் என்ன பண்ணுவார், அவனுக்கு 1ன்னா இவனுக்கு 2, அப்போ அவன் 1 இவனுக்கு 2, சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு என்னப்பா வேணும், என்னுடைய ஒரு செவுறு இடிஞ்சு விழுகணும். சரி, ஒரு செவுரா, அவனுக்கு 2 செவுறு இடிஞ்சு விழுந்துடும். எனக்கு 1 கார் வேணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனுக்கு 2 காரு கிடைக்குமா. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு தீமை செய்கிறான், ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, அவருக்கு நன்மை தான் செஞ்சிட்ருக்காரு. அதே போல் அவன் என்ன கேட்பானா, ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு பிடுங்கப்படணும் ஆண்டவரேன்னு கேட்பானா. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணும், 2 கண்ணுமே போயிருமா. அதே போல தான் நம்ம 1 கேட்டால் 2 கிடைக்கும், அப்படி தானே? நம்ம ஆண்டவர்கிட்ட 1 கேட்டோம்னா 2 கொடுக்குவார். நம்ம கேட்குற ஜெபங்களில் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், உண்மையோடும் நீதியோடும் கேட்கும் பொழுது, முழு மனதோடு கேட்கும்போது அவன் என்ன பண்ணான், தீமையானதை தான் கேட்டான், ஆனாலும் என்ன நடந்துச்சு, அவனுக்கு தீமை தான் கிடச்சிச்சு. அவனுக்கு 1 கிடச்சிச்சு, இவனுக்கு 2 கிடச்சிச்சு, அப்படி தானே? அதே போல் ஆண்டவர் நமக்கும் என்ன பண்ணுவார், நன்மை செய்கிறவராக இருக்கார். நம்மளும் கேட்கும் பொழுது நம்ம கேட்கிறதற்கு அதிகமாய் கொடுக்கிறவர் அவர். நிச்சயமாக நம்மளும் என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்துல அதிகமாய் கேட்கிறவங்களாக இருக்கணும். அடுத்து 4வது காரியம், குழந்தையின் இருதயம் கொண்ட இருதயத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்கணும். 4வது காரியம், குழந்தையோட இருதயத்தோட கேட்கணுமா. எப்படி குழந்தையின் இருதயத்தோட கேட்கணும்? கள்ளம் கபடம் இல்லாமல். எப்படி ஏசப்பாட்ட பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, எனக்கு ஏசப்பா அது வேணும் ஏசப்பா, ஏசப்பா எனக்கு இது வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி, நீங்கள் அவனுக்கு அதை கொடுத்தீங்கல்ல எனக்கு இது வேணும், அப்படி கேட்காதுங்க பிள்ளைங்க. எப்படி கேட்பாங்க, நல்ல மனதோடு ஆண்டவரிடத்துல கேட்பாங்க. இங்கே லூக்கா 18:15-17 பாருங்களேன். கை குழந்தைகளை அவர் தொட வேண்டும் என்று அவர்களை அவரிடம் கொண்டு வந்தனர். இதை கண்ட அவருடைய சீடர் அவர்களை அதட்டினார். இயேசுவோ அவர்களை அழைத்து, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம், ஏனெனில் கடவுளின் அரசு இத்தகையோரதே. உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், கடவுளின் அரசை குழந்தை போல ஏற்றுக்கொள்ளாத எவனும் அதனுள் நுழையவே முடியாது என்றார். குழந்தைகளை என்ன பண்ணணும், இயேசுவிடத்தில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறாங்க, சீடர்கள்லாம் அதட்டுறாங்க. ஏசு அவங்கள பார்த்து, ஏன் நீங்கள் அவங்கள விட மாட்டேங்கிறீங்க, என்னிடத்துல அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு வாங்க. குழந்தைகளை போல இல்லாவிட்டால் என்ன பண்ண முடியாது, கடவுளுடைய அரசுக்குள்ளே நுழைய முடியாது. ஏன் நுழைய முடியாது கடவுளுடைய அரசுக்குள்ளே? குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? நீங்கள் சண்டை போட்டால் அவங்களும் உங்கள்கிட்ட வந்து சண்டை போடுவாங்களா? சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. சண்டை போட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மறந்துட்டு அடுத்த நொடியே என்ன பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போட்டால் அடுத்து பேசவே மாட்டோம். உங்கள்கிட்ட நீ என்கிட்ட சண்டை போட்டியில, நீ என்கிட்ட என்னை திட்டினில, நீ அடிச்சில அப்படின்னு என்ன பண்ணுவோம், பெரியவங்க நம்ம என்ன பண்ணுவோம், பேசவே மாட்டோம். எத்தனை மாதங்கள் ஆனாலும் அவள் வந்து என்கிட்ட பேசட்டும், நான் எதுக்கு போய் பேசணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், பேசவே மாட்டோம். இப்படி தான் எங்கள் வீட்டுக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்கள்ட்ட வந்து ஒரு பொருள் இருக்குது, இவங்கள்ட்ட அந்த பொருள் இருக்குது, இருந்தாலும் அவங்க அங்கேயோ வச்சுட்டாங்க, தெரியலை. போய் கேட்குறாங்க அந்த பொருளை, எனக்கு அந்த பொருள் கொடு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு டைம் கேட்டு அவங்க கொடுக்கலை அப்படின்றதுனால ரிட்டன் அவங்க இன்னொரு டைம் போய் கேட்குற போது என்ன பண்ணுறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இல்லை கேட்டால்
நான் கேட்டப்போ அவங்க தரல எனக்கு, அதனால நான் தரணுமா? இப்படிப்பட்ட மனநிலையாக நம்மளிடத்துல இருக்கணும். இதே நீங்கள் சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் கேளுங்களேன். சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்கும்பொழுது என்ன பண்ணுங்க, ஒரு பென்சில் கொடு அப்படின்னும், நான் தரமாட்டேன்னும், ரெண்டு நிமிஷம் சண்டை போடுங்க, அப்புறம் என்ன பண்ணிருங்கண்ணா கொடுத்துருங்க. நம்ம எப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும்? இப்போ நல்ல குழந்தைகளுடைய இருதயத்தை கொண்டவங்களா ஆண்டவரிடத்துல இருக்கணும். நம்மளும் அப்படி தான் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணும், குழந்தையின் உள்ளத்தை கொண்டவர்களாக இருக்கணும். மற்றவங்க தவறு செய்கிறாங்களா மன்னிக்கிறவங்களா இருக்கணும். அவங்க எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க, நான் அவங்களுக்கு தீமை தான் செய்வேன், கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கன்னத்தை எறிந்தா மறுகன்னத்தையும் காட்டுன்னு இருக்காரு. அப்படி தானே? நம்ம அதுக்காக போய் கன்னத்தையெல்லாம் காமிக்க வேணாம். அவரை போல நம்மளும் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களா. என்ன தான் சொன்னாலும் என்ன தான் செஞ்சாலும் நம்மளை எத்தனை பேர் என்ன பேசினா பேசிட்டு போகிறாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நினைக்காம, அதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காம, கடவுளுக்காக நம்ம இவ்வளோ நாள் நம்ம ப்ரேயருக்கு வர்றோம், நிறையா விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் செயல்படுத்துகிறோமா? எப்படி செயல்படுத்துறது? இப்படி காரியங்களா நமக்கு ஒருத்தவங்க ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது, எதிராக நமக்கு செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு அவங்க அப்படி செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும், நன்மையை செய்கிறவங்களா இருக்கணும். இதைத்தான் நம்ம இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். நல்ல மனதோடு இருக்கிறவங்களா நம்ம இருக்கணும். எப்பொழுதும் நல்ல இருதயத்தை கொண்டவர்களாக இருக்கணும். குழந்தையின் ஜெபங்கள் அவங்கள போல் நம்ம இருதயம் கொண்டு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். சோஃபியா பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல ப்ரேயர் பண்ணோம். எப்பயுமே டெய்லியும் ப்ரேயர் பண்ண வைப்போம், ப்ரேயர் பண்ணோம். அதோடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா கேட்கும் ஆண்டவரிடத்துல. ஏசப்பா, ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பாட்ட கேட்டுச்சு, ஏசப்பா எனக்கு சைக்கிள் வேணும், ஏசப்பா சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கேட்டுச்சு. ஆனால் அது கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணுச்சு, ஆண்டவரிடத்துல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சு, அதோட பர்த்டே அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், சைக்கிள் அதுக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. எப்படி ஒரு குழந்தையுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக கேட்பார். அதே போல் இப்போயுமே இடையில ஃபீஸுக்காக எல்லோரும் ஃபீஸ் கட்டிட்டாங்கம்மா, எனக்கு புக் ஃபீஸ் நான் கட்டுங்கம்மா நேற்று வரை ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்போ நான் டெய்லி நான் என்ன சொன்னாலும் பாப்பாட்ட சொல்லும்போது, நீ எது வேணாலும் ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட கேட்குறியோ இல்லையோ யார்கிட்ட கேட்கணும், ஏசப்பாட்ட தான் கேட்கணும், ஃபஸ்ட்டு நீ அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏசப்பா தான் நமக்கு தரணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அது ஜெபம் பண்ணுச்சு, ப்ரேயர் பண்ணுச்சு. 2-3 நாளாகவே டெய்லி இந்த ஒரு வாரமாகவே எல்லோரும் புக்ஸ் வாங்கிட்டாங்கம்மா, அவங்க வாங்கிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வாங்கிட்டாங்க, இன்றைக்கி 3 பேர் வாங்கிட்டாங்க, டெய்லி வந்து கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ நேற்று வந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, காலையிலையும் சொல்லிச்சு, மா நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா தரவே இல்லையம்மா இன்னும் அப்படின்னு சொல்லிச்சு. நீ ப்ரேயர் பண்ணு, ஏசப்பா நீங்கள் நிச்சயமாக உனக்கு தருவாங்க அப்படின்னு சொல்ல. திருப்பி அதே போல், சரிம்மா நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா எனக்கு தரவே இல்லைம்மா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. சாயங்காலமாக வந்துச்சு, ஸ்கூல் முடிச்சு வந்துச்சு, ஏசப்பா காசு கொடுத்துட்டாங்கப்பா, போய் புக் ஃபீஸ் கட்டிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல. சரிம்மா, ஏசப்பா பத்தியா உனக்கு என்ன பண்ணார், நீ கேட்ட, ஆனால் உனக்கு எப்போ தேவையோ அதை என்ன பண்ணுவார் ஆண்டவர், கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம எப்படிப்பட்ட இருதயம் பாருங்கள், அந்த குழந்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களா நம்மளோட இருதயத்தில் எந்த ஒரு மற்றவங்க மேலே பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் இல்லாமல், அவங்க மேலே கோபம் இல்லாமல் நிச்சயமாக நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த தாழ்மையோடு பொறுமையோடு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுவார் ஆண்டவர், நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். சின்ன குழந்தைகளுடைய ஜெபங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நேசிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் நம்மளுடைய குழந்தைகளை என்ன பண்ணணும், ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வைக்கணும். அவங்களுக்கும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்களா நம்ம இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா காயின் ஆபேல் எல்லாத்துக்குமே தெரியும், அப்படி தானே? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். காயின் தன் விளைச்சலின் பலனை ஆண்டவருக்கு காணிக்கையாய் செலுத்தினான். ஆபேலோ தன் மந்தையின் தலையீற்றுகளில் மிக கொழுத்த ஆடுகளை காணிக்கையாய் கொடுத்தான். ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, காயின் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, காயினும் ஆபேலும் 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி. யாருடைய பசங்க அவங்க 2 பேரும்? ஆதாமின் பிள்ளைகள், அப்படி தானே? அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு போகிறாங்க. இப்போ காணிக்கை கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் யாருடைய காணிக்கை இதில் ஏற்றுக்கொள்வார்? அவன் காயின் வந்து என்ன பண்ணுறான், நல்ல தன் விளைச்சலின் பலனை ஆண்டவர் கொண்டு போய் கொடுக்குறான். அப்படி தான் அவன் என்ன பண்ணுறான், நிலத்தில் பயிரிட்டு காய்கறிகளை கொண்டு போய் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறான், கொண்டு போய் கொடுக்குறான். ஆபேல் வந்து என்ன பண்ணுறாரு, தன் மந்தையின் தலையீற்றுகளில்
மிக கொழுத்த ரொம்ப எது பெஸ்ட்டாக இருக்கோ என்ன பண்ணுறாரு, எது பெஸ்ட்டோ நல்ல கொழுத்து இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாரு, சாதாரண ஆடுகளை கொண்டு போல, சீக்கான ஆடுகளை கொண்டு போல, நோய் நொடியோடு இருக்கக்கூடிய என்ன ஆடுகளை கொண்டு போல, மறுவுள்ள ஆடுகளை என்ன பண்ணலை கொண்டு போல, நல்லா எது அதில் பெஸ்ட்டோ அதை என்ன பண்ணுறாரு கொண்டு போகிறாரு. ஆனால் காயின் வந்து எப்படி கொண்டு போகிறாரு, அதில் அவருக்கு வந்ததில் கொண்டு போகிறார். ஆனால் எப்படி கொண்டு போனார்னு யாருக்கு தெரியுமா, தெரியாது. அதில் ஒரு இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி அதில் இருக்கலாம், சரிங்களா. ஆனால் ஆபேல் கொண்டு போன காணிக்கையில் எப்படிப்பட்டதாக இருந்துச்சான், கொழுத்த நல்லா கொழுன்னு இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்போ ஆபேலே அவன் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டார். ஆபேலோட காணிக்கை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் காயினையோ அவன் காணிக்கைகளையோ அவர் கண்ணோக்கவில்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணல, கண்ணோக்கலை. அதனால் காயின் மிகவும் சினம் கொண்டு அடுத்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்குள்ள அடுத்து அந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது. இப்போ நமக்கு வந்து என்னது இந்த இடத்துல அப்படின்னா, காயினுடைய காணிக்கை ஆண்டவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலை. ஆபேலோட காணிக்கை ஏற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னா அவன் என்ன பண்ணான், நல்ல இருதயத்தோட போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறான், தன்னுடைய காணிக்கைகளை கொடுத்தான். அப்படி தானே, நல்ல இருதயத்தோடு தானே கொண்டு போய் கொடுத்தான். நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்றோம், ஜெபிக்கிறோம். நமக்கே இப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவோம், இன்னும் நமக்கு சொன்னாரே செய்யலையே, ஆண்டவர் சொன்னதை செய்யலையே, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே, இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கவே இல்லையே, நம்மளும் இப்படியே இருக்கோமே, நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய பொருளாதாரத்தில், நம்மளுடைய வேலைகளில் ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கே, நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிகிட்டே இருப்போம், புலம்பிக்கிட்டே இருப்போம். அப்படி தானே. ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சார், பொறுமையோடு இருந்தாள். ஆனால் சாராள் என்ன பண்ணாங்க, பொறுமை இழந்துட்டாங்க. பொறுமை இழந்தனால என்ன பண்ணாங்க, ஆகார் மூலமாய் குழந்தையை பெற்று எடுத்தாங்க. அப்படி தானே. பொறுமை இழந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மகனை பெற்றெடுத்தாங்க. ஆகார் என்ன பண்ணாங்க, ஒரு மகனை பெற்றாங்க. அந்த மகனுக்கு வந்து என்ன பேர் எடுத்தாங்க, இஸ்மவேல். அவங்க என்ன ஆயிட்டாங்க, அவங்க வந்து இஸ்ராயல் கோத்திரத்தை சேர்ந்தவங்களா கிடையாது. அவங்க என்னது, வேற கோத்திரத்தாய் மாறிட்டாங்க, வேற கோத்திரக்காரவங்களா, வேற சந்ததியாய் மாறி போயிட்டாங்க, தெரியுதா. ஆனால் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்குமா அந்த ஆசீர்வாதம் கிடையாது. எப்படி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு வரும் அந்த ஆசீர்வாதம், அது வந்து அவங்களா தானே டிசைட் பண்ணி நீங்கள் ஆகார் மூலமாக நான் பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க. கடவுளாக அவங்களுக்கு கொடுக்கல இல்லாத, அப்புறம் எப்படி அது அவங்களுக்குள்ள ஆசீர்வாதமாக வரும். வேணா ஆபிரகாமின் மகனாய் வேணா இருக்கலாமே தவிர சந்ததி அவங்களுடைய சந்ததியாக வராது. ஆபிரகாமின் சந்ததி கிடையாது அவர். அப்படி தானே. நம்பிக்கையற்ற முறையில் சாராளை போல் நம்மளுடைய கேட்கிறது, ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது எப்படி இருக்கக்கூடாது, நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவர் எனக்கு தருவாரா தரமாட்டாரான்னு இரு மனதோடு என்ன பண்ணக்கூடாது, கேட்கிறவங்களா இருக்கக்கூடாது. முழு மனசோடு ஆபிரகாமை போல பொறுமையோடு என்ன பண்ணணும், கேட்கிறவங்களாய் இருக்கணும். தேவைகளுக்காக எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பிள்ளை வேணும், எனக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருக்குது, சீக்கிரம் திருமணம் ஆகணும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்திற்காக, இப்படி சும்மா ஏதாவது ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணக்கூடாது, பொழுதுனிக்கும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணுவார், ஏற்ற காலத்தில் நமக்கு கொடுப்பார். நிச்சயமாய் விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும், ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாருன்ற விசுவாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்ம சொல்லி அன்னுதினமும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும், நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் கிரியை செய்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அதே போல் தான் ஆபிரகாம் விசுவாசத்தோடும் அந்த பொறுமையோடும் அவர் காத்திருந்து இத்தனை 25 வருஷங்கள் ஆண்டவர் கொடுத்தாலும் எதுவும் சொல்லாமல் ஆண்டவருக்காகவே இருந்து அந்த 25 வருடங்களும் பொறுமையோடு இருந்தார். யார் எது பேசினாலும் என்ன பண்ணலை, கவலையே படலை. எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, நிச்சயமாக ஆபிரகாம் எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, சாராளா எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, குழந்தை இல்லாமல் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணலை, அதெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் பொறுமையோடு ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார்னு ஆபிரகாம் என்ன பண்ணார், காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டார். அதே போல் நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்கிறவங்களா இருக்கணும். அதே போல் நமக்கு அன்னாலையும் தெரியும், ஏலிக்கு 2 மனைவிகள். அப்படி தானே. 1 சாமுவேல் 1:6 வசனம் எடுத்து வாசிப்போம். அவளுடைய சக்காலத்தி அவளை வருத்தி மிகவும் துன்பப்படுத்துவாள். ஆண்டவர் அவளை மலடியாக்கி இருந்ததை பற்றியே பலமுறை அவளை ஏசுவாள்.
ஆண்டவரின் ஆலயத்திற்கு போக வேண்டிய காலம் வரும்போதெல்லாம் ஆண்டுதோறும் அவ்வாறு செய்வாள். அவளை பரியாசம் செய்வாள். ஆகவே அன்னாள் அழுவாள், உண்ணமாட்டாள். இதனால் அவள் கணவர் எல்கானா அவளை நோக்கி, அண்ணா, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் உன் உள்ளம் துன்பப்படுகிறது? 10 பிள்ளைகளை விட உனக்கு நான் மேலன்றோ என்பான். பாருங்க, எல்கானாவுக்கு 2 மனைவிகள். அன்னாள், இன்னொருத்தவங்க பேரு பெனன்னா, இன்னொருத்தவங்க பேரு பெனன்னா. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்கும்? குழந்தைகள் இருக்கும். அந்த பெனன்னாவுக்கு குழந்தைகள் இருக்கும். அதனால் அன்னாளுக்கு குழந்தை இல்லாததுனால என்ன பண்ணுவாங்க? அவங்க ரொம்ப அவங்கள ஏசி பேசி என்ன பண்ணுவாங்க? நீ என்ன குழந்தை இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப மன வேதனைப்படுற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. அப்போ பேசும் பொழுது இவங்க எதுவுமே என்ன பண்ணலையா? பேசலை. அவங்களுடைய கண்ணீர்கள் அப்படியே வச்சிருந்து ஆலயத்துக்கு போவாங்களாம். எப்போயாவது இந்த காணிக்கை செலுத்துறதுக்காக ஆலயத்திற்கு போகும் பொழுது கடவுளுடைய ஆலயத்தில் போய் என்ன பண்ணாங்க? தன் கண்ணீரை அப்படியே ஊற்றுவாங்களாம். ஊற்றி அழுது ஜெபித்ததுனால யார் ஆண்டவர் கொடுத்தாரு? சாமுவேலை கொடுத்தாரு. சாமுவேல் யாரு? சும்மா சாதாரண மனிதனா? கிடையாது. சாதாரண மனிதனா? அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அப்படிதானே? பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொடுத்தார். ஏன், எப்படி கொடுத்தாரு? அவங்க யார் என்ன பேசினாலும் அதை காதுக்குள்ளே வாங்காமல் இருதயத்துக்குள்ளே செலுத்தாமல் ஆண்டவரிடத்துல மட்டுமே போய் தன்னுடைய அழுகையை, தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய வேதனைகளை, தன்னுடைய துன்பங்களை என்ன பண்ணாங்க? ஆண்டவரிடத்துல போய் அழுது ஆண்டவரிடத்துல ஜெபிச்சதுனால அவங்களுக்கு சாதாரணமான ஒரு குழந்தை இல்லையா, ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? ஆண்டவர் கொடுத்தார். பொறுமையோடு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது காத்திருக்கிறவங்களா இருக்கணும். பொறுமையா இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு கொடுக்கல, அதனால நான் ஆண்டவரை விட்டுட்டு போயிருவேன் அப்படி என்ன பண்ணக்கூடாது? செய்யறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரிடத்துல பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்கிறவங்களா, அவரிடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொள்கிறவங்களா நம்ம இருக்கணும். அடுத்து ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாரு? ஒரு சாமுவேலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எத்தனை மகன்களை கொடுத்தாரு? 7 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அவங்க என்னது? அவங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருந்துச்சு? அப்போ ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமாக ஆண்டவரிடத்துல மட்டுமே. அவங்க போய் மற்றவங்கள்ட்ட போய் யார்கிட்டையும் போய் எனக்கு இது இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு நம்மளை போல் அவங்க என்ன பண்ணலை? போய் மற்றவங்கள்ட்ட எனக்கு இந்த லோன் கட்டணும், இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு வேலை கிடைக்காம இருக்குது, என்னால் படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலை? மனிதர்களைப் போல், நம்மளை சாதாரண மனிதர்களைப் போல் அவங்க என்ன பண்ணலை? போய் யாரிடத்துலையும் முறையிடாமல் யாரிடத்துல மட்டும் போய் முறையிட்டாங்க? ஆண்டவரிடத்துல மட்டும் போய் முறையிட்டு அதை என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டாங்க. சும்மா கொஞ்சமாவா பெற்றுக்கொண்டாங்க? எப்படி பெற்றுக்கொண்டாங்க? பல மடங்கு ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. சாமுவேல் போன்ற ஒரு தீர்க்க தரிசியை பெற்றதில்லாமல் எத்தனை பிள்ளைகளை? 7 பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆண்டவர் என்ன பண்ணார்? கிருபை செய்தார். இதெல்லாம் எதனால்? அவங்க பொறுமையாய் காத்திருந்ததுனால. பொறுமையோடு நம்மளும் என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல கேட்கிறவங்களா, கேட்டு அதை பெற்றுக்கொள்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளிடத்துல இன்று என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வாஞ்சிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது தம்பி பிறந்தான். எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சிலருக்கு. 2வது தம்பி பிறந்து இறந்துட்டான். அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அடுத்து உனக்கு என்ன அவர் கொடுப்பேன்னு சொன்னார்னா, ஆண்டவர் உனக்கு அடுத்து ஒரு மகனை கொடுப்பேன்னு சொன்னார். அடுத்து 3வது ஒரு மகனை கொடுப்பேன்னு சொன்னார். 3வது ஒரு மகனை கொடுப்பேன், அந்த மகனை ஆறுதல் புதல்வனை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது நான் அடுத்து 3வது தடவை கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பாப்பா வயிற்றில் இருக்குது எனக்கு. ஆனால் அதை கடைசி வரை அது ஆம்பளை பிள்ளைன்னு தான் நான் எல்லாட்டையுமே சொன்னேன். இப்போ சாட்சியாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி நான் அதை எல்லாத்துட்டையுமே என்ன பண்ணேன்? எனக்கு ஆறுதல் புதல்வனை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப இது பண்ணி நான் ப்ரேயர் பண்ணும் பொழுதெல்லாம், ஆண்டவரே இந்த ஆறுதல் புதல்வனை கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லி வயிற்றில் கை வைக்கும் பொழுது, எப்பொழுதுமே ஜெபம் பண்ணும் பொழுது அப்படி தான் பண்ணுவேன். அதே போல் பார்த்திங்கன்னா நான் ஜெபம் பண்ணும் பொழுது என்னமோ தெரில, அந்த தடவை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது ரோஜாவின் மனம் வீசக்கூடிய ஒரு குழந்தைய கொடுங்க ஆண்டவரே. எனக்கு என்னமோ தெரியல, அந்த டைமில் நான் அப்படியே தான் ப்ரேயர் பண்ணேன். ரோஜாவின் மனம் வீசக்கூடிய ஒரு மகளை
குழந்தைய கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்டேன். அப்போது என்னோடய ஜெபங்கள்லாம் இப்படியே தான், ஆண்டவரே மாதாமா உங்களை மாதிரி பிள்ளை வேணும் எனக்கு, உங்களை மாதிரி நீங்கள் கொடுத்த குழந்தை இது அதனால் உங்களை போல் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு பயன்படுகிற பாத்திரமா, எல்லாருக்கும் ஒரு மனம் வீசுகிற அந்த ரோஜா மலர் எப்படி எல்லாருக்கும் ஒரு மனதை வீசி அப்படியே எல்லாத்தையும் எப்படி ஈர்க்குமோ அதே போல் அந்த குழந்தையும் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கணும், ஊழிய பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். கடைசியில் பிறக்கும் பொழுது பெண் குழந்தையா ஆண்டவர் பிறக்க வச்சார் இல்லையா. அப்போது எனக்கு ஒரு இது கஷ்டமாக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு செகண்டு என்னை சிசேரியன் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டாங்க, பெட்டில் வச்சுருக்காங்க. அப்போ வந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. தம்பி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறேன். கிறிஸ்டி சிஸ்டர் இருக்காங்க என் பக்கத்தில், அவங்கள்ட்ட கேட்டேன் தம்பி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறப்ப தம்பியா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. தம்பி இல்லை பாப்பா அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அங்கே ஒரு செகண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு எதை கொடுத்தாலும் நன்மைக்காக கொடுப்பார். நிச்சயமாக அது எனக்கு அது அவருக்கு தெரியும். எனக்கு பையன்தான் நான் ஆசைப்பட்டேன் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் அவருக்கு என்ன பிடிக்கும், அவருடைய விருப்பம் இதுதான் அப்படின்னும் போது நான் ரொம்ப சரி ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு முன்னாடி பாப்பாங்க பிறந்துச்சு. இங்கே வெளியில் ஆண்டவர் பேர் கொடுத்தாரு ஜெபமாலை அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நினச்சே பார்க்கல. நான் ப்ரேயர் பண்ணது இப்படி பண்ணுறேன், ரோஜாவின் மனம் வீசக்கூடிய மலர் அப்படி இருக்கணும் ஆண்டவரேன்னு. ஆனால் அதே போல் பேரும் மாதாமாவுடைய ஜெபமாலை அப்படின்ற ஒரு பேர் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த பேருடைய அர்த்தம் ரோஜா பூந்தோட்டம். எப்படி அந்த ரோஜா பூந்தோட்டத்தில் நம்ம இருப்போமோ அந்த வாசனை எப்படி இருக்குமோ, ரோஜா பூவை குறித்த ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு பேராக கொடுத்தது ரொம்ப பெரிய ஒரு இதாக ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதனால் நம்மளும் ஆண்டவரிடத்தில் கேட்க விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவர் இது எனக்கு கொடுத்தா அண்ணன் நிச்சயமாக நமக்கு எதை நல்லதாக பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு. நிச்சயமாக அது என்ன பண்ணுவார், நமக்கு ஒரு நல்லதாக தான் கொடுப்பார். எதையுமே நமக்கு நல்லது இல்லாமல் நம்ம தாய் ஒரு பிள்ளைக்கு நல்லதை கொடுக்காம கெட்டதையாக கொடுக்க போகிறாங்க. அதுபோல் தான் சாதாரண மனிதர்களே நமக்கு அப்படிப்பட்டதை செய்யும் பொழுது, சாதாரண ஒரு தாயும் தகப்பனும் நமக்கு எவ்வளோ சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி நல்லதை செய்யும் பொழுது நம்மளை படைத்த நம்மளை அவருடைய தேவைக்கென்றே தான் படைத்திருக்கிறார். அப்படின்னும் பொழுது அவரை ஆராதிக்கவும் அவரை தொழுது கொள்றதுக்கு தான் நம்மளை உண்டாக்கினார் ஆண்டவர். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவங்களா இருக்கணும். இப்போ நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் பார்த்தோம், இதிலேருந்து எப்படியெல்லாம் கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும், விடாமுயற்சியோடு கேட்கணும், தாழ்ச்சியோடு கேட்கணும், குழந்தை இருதயத்தோடு கேட்கணும், கடவுளின் விருப்பப்படி கேட்குறவங்களா இருக்கணும். சரிங்களா? நிச்சயமாக நம்ம அப்படி கேட்போமா, கேட்குறவங்களா இருப்போமா, கேட்குறவங்களா இருப்போமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா சொல்கிற விஷயங்கள்? நம்மளுடைய ஜெபங்களில் எப்படி கேட்குறவங்களா இருக்கணும். சரி, எதையெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்க யோசிச்சிருக்கீங்களா? எதையெல்லாம் கேட்க வேண்டும்? சரி, ஷார்ட்டாக சொல்கிறேன். எதையெல்லாம் கேட்கணும் அப்படின்னா, ஞானத்தை கேட்க வேண்டும். ஞானத்தை கேட்க வேண்டும். எப்படி ஞானத்தை கேட்கணும், யாரை போல ஞானத்தை கேட்கணும்? சாலமோன். வெரி குட். சாலமோன் என்ன கேட்டார்? ஞானத்தை கேட்டார். 1 அரசர் 3:1-7. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் உம் அடியானை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரியணையில் ஏற்றினீர். நானோ சிறுவனும் எதையும் தலைமை ஏற்று நடத்தும் ஆற்றல் அற்றவன். நீர் தேர்ந்து கொண்டவர்களும் எண்ணிக்கைக்குள் அடங்காத மதிப்பிட முடியாதவர்களுமான திரளான மக்களாகிய மக்கள் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறிய வேண்டிய ஞானத்தையும் அடியேனுக்கு அளித்தருளும். ஏனெனில் கணக்கற்ற இந்த உம் மக்களுக்கு நீதி வழங்க யாரால் முடியும்? அப்போ சாமுவேல் என்ன கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட? ஞானத்தை கேட்கிறாரு. எனக்கு பெரிய ஆடம்பரமான ஒரு அரண்மனை வேணும், நல்ல என்ன கேட்கல, அந்த புறத்தில் நிறைய பெண்கள் வேணும், அப்புறம் வேற என்ன கேட்பாங்க, இங்கிட்டு விசிறதுக்கு 10 விசிறதுக்கு பணியாளர்கள் வேணும் அப்படின்னு நான் கேட்டாரு. அப்படியெல்லாம் கேட்கல. எவ்வளோ தாழ்மையோட ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாரு? ஞானத்தை கேட்டாரு. நானோ சிறியவன், என்னை இந்த மக்களை, இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களை நான் நடத்துறதற்கு எனக்கு
பலன் போதாது, அதற்காக என்ன பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க. என்ன பண்ணாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டார். நம்மளும் இன்றைக்கு ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அதே போல ஞானத்தை கேட்கணும். எதை கேட்கணும்? எனக்கு வீடு வாசல் வேணும் ஆண்டவரே கேட்போமா? அதை கேட்போமா இல்லை ஞானம் கேட்போமா? வெரி குட். எல்லாரும் ஞானத்தை கேட்போமா? சரி. இரண்டாவது யாக்கோபு 1:5. உங்களுள் எவனுக்காவது ஞானம் குறைவாயிருந்தால் அவன் கடவுளிடம் கேட்கட்டும், அவனுக்கு கொடுக்கப்படும். முகம் கோணாமல் தாராளமாக எல்லோருக்கும் கொடுப்பவர் அவர். என்ன கேட்கணுமா? ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணுமா? யாருனாலும் என்ன பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அவர் முகம் கோணாமல் கொடுப்பாரா? நீ எம்பிட்டு கேட்டாலும் என்ன பண்ணுவார்? கொடுக்குறேன்றாரு. நம்ம போய் ஒருத்தவங்கள்ட்ட பணம் கேட்டால் என்ன பண்ணுவாங்க? ஒரு டைம் போய் கேட்போம், 2 டைம் கேட்டு அப்படி அந்த பொல்லாத நடுவண்டத்தில் போய் அந்த பெண் கேட்கும் பொழுது அந்த முகம் எப்படி சலிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது என்ன பண்ண மாட்டார்? சலிக்க மாட்டார். நீ எம்பது தடவை போய் கேட்டாலும் என்ன பண்ணார்? முகம் கோணாமல் நிச்சயமாய் கொடுப்பாரு. அப்போ ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போமா? பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவது மன்னிப்பு கேட்க வேண்டும். நிச்சயமா நம்ம இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனிதர்கள் இல்லவே இல்லை. நம்மளும் என்ன பண்ணுவோம்? பாவத்துல விழுதுறோம். நிறைய நேரங்கள்ல ஒவ்வொரு நாளுமே ஒரு சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம தவறுகிறவங்களா தான் இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்கிறவங்களா இருக்கணும். தானியேலும் அப்படிதான் தன்னுடைய ஜெபங்கள்ல ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் ஜெபிப்பாரு. அந்த 3 வேளை ஜெபங்கள்ல என்ன பண்ணுவாரு? மன்னிப்பு கேட்பாராம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம்? தன்னுடைய ஜெபங்கள்ல டெய்லியும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாராம்? மன்னிப்பு கேட்பாராம். அடுத்து 3வது காரியம் அன்றாட தேவைகள். அன்றாட தேவை. மத்தேயு 6:11. அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாருன்னு சொல்லிட்டு நம்ம பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையில சொல்கிறோம். அப்படி தானே அந்த ஜெபத்தில் சொல்கிறோமா இல்லையா? அன்றாட உணவு. அன்றாட உணவு அப்படின்னும் போது அன்றாட தேவை என்னவோ, அன்றாட தேவை நமக்கு என்ன இருக்குது? நம்ம நல்ல ஒரு உடை உடுத்தணும், நமக்கு போகிறதுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு வண்டி, நம்ம போகிறதுக்கு தேவையான வசதிகள், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இதுதான் நம்மளோட அன்றாட தேவை. அப்படி தானே? ஆனால் ஒரு சில என்ன பண்ணுவோம்? ஆடம்பரமாக கேட்போம். எனக்கு ஃப்ரிட்ஜு வேணும், வாஷிங் மிஷின் வேணும், கார் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? அப்படி கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறவங்களாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் இடத்துல எதை கேட்கணும்? ஞானத்தை கேட்க வேணும், மன்னிப்பை கேட்க வேணும். இந்த மன்னிப்பில் எதை கேட்கணும்? அன்றாட தேவைகளை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்மளுடைய ஜெபங்கள்ல அன்றாட தேவைகளை எதை கேட்கணும்? நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கேட்கணும் ஆண்டவர் இடத்துல. சரிங்களா? கேட்போமா? இனிமேட்டு அன்றாட தேவைகளை கேட்போம். 4வது சுத்த இருதயத்தை கேட்க வேண்டும். சுத்த இருதயத்தை. தூயதோர் உள்ளத்தை இறைவா நீர் எண்ணகத்தை உருவாக்கும், உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும். தூயதோர் உள்ளத்தை இறைவா நீர் எண்ணகத்தை உருவாக்கும். எனக்கு ஒரு தூய்மையான இருதயத்தை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாள் நம்மளும் கேட்குறவங்களா இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நம்மளுடைய கண் பார்வைகள், நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது, நம்ம அவங்களோட சேர்ந்து பேசும் பொழுது, பழகும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த உலகத்தில் இருக்கவங்களோட ஒரு சில நேரங்கள் நம்ம விழுந்து போகிறவங்களா இருக்கிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்துல கேட்கக்கூடிய ஜெபங்கள் என்ன அப்படின்னா, ஆண்டவரை இன்றைய நாளிலும் எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, மன்னிக்கிற மனதை, இருதயத்தை கொடுங்க. நம்மள நிச்சயமாக என்ன பண்ண முடியாது? மன்னிக்கலாம் முடியாது. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் நிச்சயமாக கிடையாது. நம்மளால் யாரையுமே மன்னிக்க முடியுமா? சாதாரண மனுஷங்களாக இருந்தால் நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியாது? யாரையும் மன்னிக்கவே முடியாது. ஆனால் கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம்? யாரையாவது கண்டிப்பாக மன்னிப்போம். அவங்க தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவோம்? அவங்கள மன்னிக்கிறவங்களா இருப்போம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? தூய்மையான உள்ளத்தை ஆண்டவரிடத்துல கேட்கணும். எதை கேட்கணும்? தூய்மையான இல்லத்தை, தூய்மையான உள்ளத்தை. நமக்கு கோபம் இல்லாத, வெறுப்பு இல்லாத, ஆணவம் இல்லாத, பாவங்கள் செய்யாத அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை கொடுங்க ஆண்டவரே. யார் மீது கோபப்படக்கூடாது, யார் மீது வெறுப்பு வரக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். அடுத்த 5வது காரியம் மற்றவர்களுக்காக கேட்க வேண்டும். மற்றவங்களுக்காக கேட்கணும். மற்றவங்களுக்காக நம்ம என்னென்னலாம் கேட்கலாம்?
மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்கள நம்ம கேட்குறவங்களா இருக்கணும். ஏன்னா ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்? அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க. இப்போ எப்படி நம்ம எதெல்லாம் கேட்டோம்? நமக்கு என்னென்ன கேட்டோம்? உனக்கு எதெல்லாம் செய்ய நீ விரும்புகிறாயோ அதை நீ மற்றவங்களுக்கு என்ன பண்ணு, செய்யின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்படி தானே? நம்மளும் அப்போ அதே போல் என்ன பண்ணணும்? மற்றவங்க நமக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்காக இந்த ஜெபங்களை ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணும்? அவங்களுக்காக கேட்கணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அவங்களும் நிறைய கஷ்டங்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து எனக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய வேதனைகளை, அவங்க குடும்ப பாரங்களை, அவங்களுடைய பிரச்சனைகளை உங்கள்கிட்ட வந்து சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலையாக்கப்படுவீர்கள். அப்படிதானே? நம்ம முதல்ல விடுதலை என்ன பண்ணணும்? அவங்கள பண்ணணும். அப்போ தான் நம்மளை என்ன ஆண்டு பண்ணுவார்? அதுலேருந்து ரிலீஃப் பண்ணுவார். நம்மளும் அந்த குடும்ப பாரங்களில் இருக்கும் பொழுது, இல்லை ஒரு கஷ்டங்களில் இருக்கும் பொழுது, அவங்க வந்து சொல்லும் பொழுது, அவங்களுடைய தேவைகளுக்காக நம்ம சொல்லும் பொழுது, அவங்களுக்காக நம்ம அந்த ஜெபங்களை நம்ம ஏறெடுத்து நிச்சயமாக அது அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக அவங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கும் அந்த விடுதலை என்ன பண்ணும்? நிச்சயமாக கிடைக்கும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போல் நம்ம பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இப்படி நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி இந்த பரலோகத்தில் இருக்க பரமண்டல ஜெபத்தை நம்ம சொல்கிறோம். அப்படி தானே? அதில் எப்படி சொல்லுவோம்? எனக்காக நான் சொல்லி ஜெயிப்போம். எல்லாத்துலேயுமே நாங்கள், எங்களுக்காக, எனக்காக எல்லாத்தையும் கொடுங்க நான் சொல்லுவோம். அதில் என்ன சொல்லுவோம்? மற்றவங்களுக்காக, எங்களுக்கு, மற்றவங்களுக்காக, எங்களுக்காக என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்காகவும் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று எடுத்துள்ளும். எனக்கு மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் அந்த உணவை தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்கணும், எதெல்லாம் கேட்கணும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அப்படிதானே?